ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணைக்கீரை பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்காங்க. மாடியில் இருக்க கரும்பு முருங்கையிலே பிஞ்சு வச்சுருக்குங்க. இதுதாங்க அவுரி செடி. பூவும் காயும் இந்த மாதிரி தான் இருக்குங்க. முள்ளங்கிலாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இன்னும் நிறைய முள்ளங்கி போட்டிருக்கோம். இப்போ சமையலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் செங்கீரைலாம் இருக்காங்கங்க, அவங்களெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பதமாக இருக்கப்பே பறித்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஒரு கட்டு போல் வந்திருக்காங்க. இது பால் தண்டு கீரைங்க. தக்காளி நம்ம பெருசாக ட்ரை பண்ணலை, பட் அதுவாக தானாக முளைச்சி வந்திருக்கு. இப்போ காய் வச்சுருக்குங்க. அடுத்தது புடலங்காலாம் இருக்குங்க, அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க. நம்ம அப்பப்போ சமையலுக்கு தேவையானது தான் பறிச்சுட்டு இருக்கோம். பாலக்கீரைலாம் கொஞ்சம் இருக்குங்க, அதையும் எடுத்துக்கலாங்க. இவ்வளோ பாலக்கீரை கிடச்சிருக்குங்க, ஒரு கட்டு போல். அதுக்கப்புறம் மிளகாலாம் நிறைய பழுத்திருக்காங்கங்க, அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாங்க. இவ்வளோ மிளகா கிடச்சிருக்காங்கங்க. நிறைய மிளகா காய்ச்சிருக்கு பார்த்திங்கன்னா. பாலக்கீரை, செங்கீரை, முள்ளங்கி, பொடலங்காய், மிளகா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான அறுவடைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவாநவீஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.